வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர சபை அமர்வில் முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவு அனுஷ்டிப்பு. வவுனியாவில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி. நல்லூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு 3ஆம் நாளாக முன்னெடுப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையின் தீ விபத்து தொடர்பில் கள விஜயம் மேற்கொண்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். யாழில் இருந்து சென்ற இளம் யுவதியை காணவில்லை, பெற்றோர் முறைப்பாடு. அதிரடி மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை. 15 வயது சிறுமியை தவறான முறைக்குட்படுத்திய தேரர், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. துயரச் சம்பவம், பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவன் விபத்தில் பலி. கனிமலு சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அம்பலாந்தோட்டை படுகொலை வெளியானது அதிர்ச்சி தகவல்கள். ஹேக்கர்களால் திருடப்பட்ட 6.6 மில்லியன் டாலர் ஓமானில் மீட்பு. தீவிரமாகி வரும் விசாரணைகள். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு, விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தமிழக முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக 24 எம்எல்ஏக்கள் கட்சியின் அதிரடி முடிவு. சீன அமெரிக்கா இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பம். தொடர்வன விரிவான செய்திகள். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் மே 18 தமிழின அழிப்பு நாள் நினைவேந்தல் வாரம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று யாழ்ப்பாண மாநகர சபையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாநகரின் முதல்வர் மதிவதனி தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சபா மண்டபத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு நினைவு படத்தின் முன்பு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது மாநகர சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தினர். எனினும் தமிழின படுகொலை நினைவேந்த நிகழ்வில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட தமிழின படுகொலையை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நினைவு ஊர்தி இன்று வவுனியா மாவட்டத்தின் பல பாகங்களுக்கும் மக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் நினைவு ஊர்தியில் பொதுமக்கள் மலதூவி அஞ்சலி செலுத்தினர். நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட ஊர்திப்பவனி தமிழத்தாக பிரதேசம் அங்கு பயணித்து இனப்படுகொலை நாளான அதே 18 அன்று முள்ளிவாய்க்காலை சென்றடையும் என ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று 3ஆம் நாளாகவும் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீவனை நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையால் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சி அறையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று காலை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். மேலும் தீ விபத்து தொடர்பில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டதோடு வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள், தேவைகள் தொடர்பிலும் அவர் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் இருந்து வவுனியா சென்ற வவுனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என பெற்றோர் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சுவந்தர் திவ்யா என்ற யுவதியை காணாமல் போயுள்ளார். குறித்த யுவதி கடந்த 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா செல்வதாக சென்ற நிலையில் காணாமற் போயுள்ளதாக காங்கேசந்துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தகவல் அறிந்தவர்கள் 077 38 28 845 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் காங்கேசந்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 13,98,394 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 24 கரட் தங்கம் கிராம் 49,330 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும்
24 கரட் தங்க பவுன் ஒன்று 3,94,650 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுன் 3,61,800 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 43,170 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 15 வயது சிறுமியொருவரை தவறான முறைக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அத்தமஸ்தானத்தின் பொறுப்பாளரான பல்லிகமை கேமரத்தின தேரரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியை வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை வழங்குவதற்கு முன்னர் நீதிபதி நவாலுக்கு மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வரும் தேரரின் உடல்நிலையை பரிசோதித்ததாக தெரிய வருகிறது. அதன்பின் மருத்துவ ஆலோசனையின் அடிப்படையில் அவரை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே நேற்று முன்தினம் அனுராதபுரம் பிரதான நீதித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதான நீதித்துறை நடுவர் ஜியபத் ஜசிந்த் விக்ரமரத்தின தேரரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பிட்டிகல பிளவத்த வீதியின் கரவு 15ஆம் கட்டை பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றது. மேல் ஹொவைச பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞரை இவ்வாறு உயிரிழந்தார். விபத்தில் காயமுற்ற 21 வயதுடைய இளைஞன் எல்பிடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக பிடிகல காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த இளைஞன் உயர்தர பரீட்சைகள் சித்தி அடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய நிலையில் நேற்று நிலவிய பலத்த மழைக்கு மத்தியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போதே அவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் பிடிகல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒஸ்மன் குணசேகர எனப்படும் கம்பகா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று கம்பகா ஸ்ரீபோதி வீதி பகுதியில் வைத்து கம்பகா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை திட்டமிட்டு கொலை செய்ய முயன்றவைக்கு உடந்தையாக இருந்த துப்பாக்கிகளை வழங்கியமை மற்றும் ஏனைய உதவிகளை வழங்கியமை தொடர்பில் விசாரணைகள் தெரிய வந்ததை அடுத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பலாந்தோட்டையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொலை சம்பவம் அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி இரவு இடம்பெற்றது. நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பின்னர் அவரின் தலையை துண்டித்து தேவியின் சிலையில் வைத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 34 வயதான பொடி என்று அழைக்கப்படும் லக்மால் சந்தருவன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த லக்மால் சந்தருவன் கடந்த பிப்ரவரி மாதம் மாமடல பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபராக இருந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி பிணையில் அனுப்பி வைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உயிரிழந்தவரின் மனைவி அடையாளம் காட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிய நாடொன்றில் இருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமான் அரசு போலீசாரால் மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தொகையை ஓமானில் உள்ள வங்கியொன்றினூடாக அந்த நாட்டு நாணயத்துக்கு மாற்ற முயன்ற போது ஓமான் போலீசார் அதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். சர்வதேச போலீசாருடைய உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் இந்த பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. சைபர் குற்றவாளிகளால் இந்த பணம் எந்த ஆசிய நாட்டில் இருந்து திருடப்பட்டது என்கின்ற விடயம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எவ்வாறாயினும் அண்மையில் இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்களும் தபால் திணைக்களத்திலிருந்து 6,25,000 டாலர்களும் திருடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்காள விரிகுடாவில் உள்ள நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் கடந்த பல மணி நேரமாக குறிப்பிட்ட இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இந்த தாழ்வு நிலை இலங்கையை விட்டு விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழையுடனான வானிலை அடுத்த 48 மணி நேரத்துக்கு பின்னரே விலகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் இன்றும் இலங்கையின் வடக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இன்று கொழும்பு, கம்பகா, களுத்துறை, குருநாகல் மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதனால் மாவட்டங்களின் சில பகுதிகள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்படும்.
நாளைய தினம் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக வடக்கு மாகாணம் பரவலாக கனமழையை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நாளைய தினம் கனமழை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதியன்றும் மேற்கு, வடமேற்கு, வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேற்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு சற்று கனமான மழை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாட்டின் பல பகுதிகளுக்கும் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையினை வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் அமைந்துள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் தீவிலிருந்து விலகிச் செல்லும் படிப்படியாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை மேற்கு, சபரகமுக மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழையின் பொழுது ஏற்படும் கனமழை, பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். தமிழக முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த 24 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக அதிமுக அறிவித்துள்ளது. நேற்று கட்சி வெளியிட்ட பிப் உத்தரவை மீறி அவர்கள் வாக்களித்ததாக கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று தமிழக சட்டசபையில் இடம்பெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜயின் டிவிகே அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்தனர். திமுகவின் 59 எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து சென்னை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதிமுக மூத்த தலைவர்கள் கட்சியின் பிப் உத்தரவை மீறி சுமார் 25 உறுப்பினர்கள் செயற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். எனவே கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். அவர்களை தகுதி நீக்கம் செய்ய மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கோலாகலமாக வரவேற்பு விழாவை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் கிரேட் கால் ஆப் தி பீப்பிள் மாளிகையில் சற்று முன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள், பாதுகாப்பு பிரச்சனைகள் மற்றும் பிராந்திய அரசியல் நிலவரங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன அரசு தொலைக்காட்சியின் செய்தியின்படி இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி ட்ரம்புடன் அமெரிக்க அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் குழு ஒன்றும் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.